மக்களுக்காக வாழ்ந்தார் தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் என்றால் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் டாக்டர் கேப்டன் விஜயகாந்த் ஒருவர் மட்டும்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் கடலூர் மாவட்டத்தில் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்காக தேமுதிக அமீரக பிரிவு நிர்வாகிகள், கழக மாநில கழக செயலாளர் கமல் கேபிஎல் தலைமையில் எங்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அங்கு அவர்கள் பதாகை வைத்து கழக நிர்வாகிகளின், தோழர்களின், தொண்டர்களும் வரவேற்கின்ற கட்சி பல காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை ஆற்றல்மிகு மாண்புமிகு பிரேமலதா விஜயகாந்த் அண்ணியார் அவர்களை வரவேற்று கழக நிர்வாகிகள், தேமுதிக அமீரக பிரிவு மாநில செயலாளர் கமல் கேவி, பொருளாளர் வாகி சதீஷ்குமார், துணை செயலாளர்கள் ஹம்ஜத் அலி, சாகுல் அமித், செல்வம், சேகர், சிவகுமார், கார்த்திக் தமிழ், இளைஞரணி செயலாளர் ஜெகன்ராஜ், பிரகாஷ், சுப்பு, கார்த்திகேயன், சமூக வலைதள அணி செயலாளர் தங்கவடிவேலு, கேப்டன் சிவா, நைனா முகமது, பெரம்பலூர் பஷீர், அகமது கண்ணன், மகளிர் அணி துணை செயலாளர் கலாபதி, ஜெயலட்சுமி, பாத்திமா முர்ஷித், தேமுதிக மலேசியா பிரிவிலிருந்து குமாரதேவன், கழக நிர்வாகிகளையும் கழக தொண்டர்களையும் வரவேற்று மிக பிரம்மாண்டமான பதாகை வரவேற்பு பங்களில் முன்புறம் கடலூர் மாவட்டத்தில் அழகுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. உலகமே பார்த்து மேற்கு வண்ணம் திருமாநாடு நாளை நடைபெற இருக்கிறது. அனைவரையும் வருக வருக வரவேற்கும் கேப்டன் வடியில் தேமுதிக அமீரக பிரிவு மாநில செயலாளர் கமல் கேவிஎல், துபாய். நட்புக்காக திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் ஆசிரியர் கேப்டன் சி ரமேஷ்.